சம்மர் வெக்கேஷன்ல எல்லாரும் வீட்ல இருக்காங்களா? அப்போ இந்த சண்டே உங்க வீட்ல ட்ரெண்டிங்கான ஆம்பூர் சீரக சம்பா மட்டன் பிரியாணியை செஞ்சு அசத்துங்க. ஆம்பூர் பிரியாணியுடைய கலரும் டேஸ்டையும் எடுத்து கொடுக்கறதே இந்த ஸ்டெப்பு தான். ஒரு 10 வரமிளகாவை சுட தண்ணி ஊற்றி ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ½ kg மட்டனை குக்கர்ல சேர்த்து கொஞ்சமா மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு அத்தன்டிக் ஆம்பூர் பிரியாணிக்கு புல்லட் ரைஸ் இல்லைன்னா சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்றோம். பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சீரக சம்பா ரைஸை சுத்தம் பண்ணி ஒரு 20 to 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் பிரியாணி நல்லா உதிரி உதிரியா வரும். பிரியாணி தாளிக்க எப்பவுமே அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அப்பதான் நம்ம தம் வைக்கும்போது தீ ஈவனா பரவும். இதுல 3 ஸ்பூன் கடலை எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்பதான் மட்டன் பிரியாணி கொஞ்சம் ரிச்சா இருக்கும். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதும் நம்ம எடுத்திருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. இதை எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. நாம சேர்த்த புதினா, கொத்தமல்லி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 10 வரமிளகாவை ஊற வச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதோடைய பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைம்ல கீறி வச்சிருக்கிற 3 பச்சை மிளகாவை இதுல சேர்த்துக்கோங்க. கூடவே 3 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமா மசியறதுக்கு கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்திருக்கிற ½ கப் தயிரை இதுல சேர்த்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ½ kg மட்டன் வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவிலே மட்டனை ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கலந்து வேக வைங்க. மட்டன் நல்லா மசாலாவோட கலந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சிருக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க. 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி கொஞ்சம் ஏற்கனவே மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு, அதையும் அது கூடவே சேர்த்துக்கிறேன். இது நல்லா சூடாகட்டும். இது கூடவே ஒரு ½ லெமனுடைய ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மட்டன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், தக்காளி வதக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் ரைஸ் எல்லாம் சேர்ந்து வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற சீரக சம்பா அரிசியை நல்லா தண்ணி வடித்து இதில் சேர்த்துக்கலாம்.
நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு மிதமான தீயிலே வச்சு ஒரு 5 to 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நாம சேர்த்த அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி சம அளவுக்கு வந்ததும் தம் போட்டுக்கலாம். அதுக்கு நான் கீழே ஒரு தோசைக்கல் வச்சிருக்கேன். தட்டு போட்டு மூடி ஒரு வெயிட்டான பொருளை இது மேல வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் தம்மில் வச்சு எடுத்துக்கலாம். வாங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க இவ்வளோ சூப்பரா செப்பரேட்டா வந்திருக்கு. ட்ரெண்டிங்கான ஆம்பூர் சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.